ரைட் பாருங்க, 2012 உள்ளது. இவ்வினாவில் நீர் ஒரு ஒன்றில் காணப்படும் ஒரு ரோபோ புயத்தின் சில அடிப்படை அசைவுகள் பற்றி ஆய்வு செய்வீர். ஏபி எனும் புய பகுதிகள் 1,2 எனும் மூட்டுகள் பற்றி. வேற கை மாறி யோசிக்கலாம். இல்லையா வேற கை பாருங்க, இப்ப இடத்துல உள்ள மூட்டு இந்த கை இதான் முதலாவது மூட்டு, இதான் ரெண்டாவது மூட்டு. இது ஷார்ப்பாகவும் இப்படி இயங்கதா? முதலாம் மூட்டு ஷார்ப்பா சுழலலாம், இந்த மூட்டு ஷார்ப்பாகவும் சுழலலாம். அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் இயக்கியம் இது மேலும் கீழும் இயங்கத்தக்கதா? சி என்று அது ரைட். இந்த மூட்டு ஷார்ப்பாக சுழலத்தக்கது, இந்த மூட்டு ஷார்ப்பாகவும் சுழலத்தக்கது. அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் இயக்கி அது மேலும் கீழும் இயங்கத்தக்கதா சொல்லப்பட்டீங்க பாருங்க. ஏபி எனும் புய பகுதியில் 1,2 எனும் மூட்டுகள் பற்றி இரு திசைகளும் கிடைத்தளங்களில் சுழலுவதற்கான ஆற்றலை உடையன. கிடைத்தளத்தில் இப்படி கிடைத்தளத்தில் சுழலக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறான். சரியா? கிடைத்தளத்தில் பகுதி சியில் மூட்டு 3 மேலும் கீழும் அசைவிற்கு ஆற்றல் உண்டு. எல்லா 3 மூட்டுகளும் மின் மோட்டார்கள் மூலம் செயற்படுத்தப்படுகின்றன. ஒரு தடவைக்கு ஒரு மூட்டை சுற்றி அல்லது அதற்கு குறுக்கே ஒரு இயக்கம் மாத்திரம் அனுமதிக்கப்படும் எனவும் மூட்டு எதிலும் உராய்வு இல்லை எனவும் கொள்ளுக. சரிதானே? கேள்வி இலகுவாக்கிறதுக்கு, அதாவது இப்போ சில நேரம் இது இப்படின்னு சுழலுது, இப்படின்னு சுழலுதா இருந்தா, இதுவும் சுழலுது, இவ்வளவு ஷார்ப்பாக சுழலுது, இதுவும் இயங்குதா இருந்தா கேள்வியில் வேலை விடுமே. அது ஈஸியாகத்தான் சொல்லலாம். ஒன்றோ இந்த சுழற்சி அல்லது இந்த இயக்கம், ஒரு இயக்கம் தான் கருதட்டேன். அதாவது ஒரு தடவைக்கு ஒரு மூட்டை சுற்றி அல்லது அதை குறுக்கே ஒரு இயக்கம் மாத்திரம் அனுமதிக்கப்படும் எனவும் மூட்டை எதிலும் ஒரு ஆய்வு இல்லை எனவும் கொள்க. அல்ல ஏ பகுதி பாருங்க. முதலில் பகுதி சீன் ஒரு மேன்முக இயக்கத்தை கருதுக. இவ்வியக்கம் 2 உள்ள வேக நேர வரைப்பினால் இவருடைய மேல்முக இயக்கம் சீட இந்த பகுதி சீட மேல் திசையில் உள்ள இயக்கத்தை கருதட்டாம். அது இப்படி ஒரு வேக நேர வரைப்புக்கு ஏற்ப நடைபெறுதா. இது 2 வருதுண்ணா, 2 இது 3 இது தசம் உண்டு. வேகம் ms -1 இருக்குது, t செகண்ட்ல இருக்குது. 5 வந்து முடிவடையுது. மேன்முக இயக்கமாம் பகுதி சியின் திணிவு 1 கிலோகிராம் ஆகும். முதல் 2 செகண்ட்களின் போது சியின் ஆர்முடுகளை கணிக்க. ஏல முதலாவது முதல் 2 செகண்ட்ல ஆர்முடுகள் சமன் எவ்வளோ? தசமொண்டின் கீழ் 2 சிம்பிள். தசமொண்டு வேகம் 2ல பெறப்படுது. தசமொண்டுகள் 2 ms -2 அப்போ எவ்வளோ? 0.05 ms -2. ரெண்டாவது சீமை தாக்கும் விசைகள் நிறையும் சீயின் இயக்கத்திற்கு மோட்டார் பிறப்பிக்கப்படும் விசையும் ஆகும். முதல் 2 செகண்ட் போது மோட்டார் பிறப்பிக்கப்படும் விசையை கணிக்க. இதில் இப்படி ஒரு விசை தாக்குதான் மேல்முக விசை F, அடுத்தது mg. மேல் நோக்கி ஆர்முடுகுது ஏ, சிம்பிளா நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆர்முடுகும் திசையில் F சமன் ma. இது வரப்போகுது F -mg சமன் m × a. சரி, F -mg m × a. F மைனஸ் அல்ல F சமன் கொண்டு போனா m × g + a. m எவ்வளோ தந்துக்கிறாங்க? தசம் 1 கிலோகிராம். தசம் 1 g வந்து 10, a வந்து 0.05. ஆக விசை எவ்வளோ? 1.005 நியூட்டன். சரி, இதில் வர 10.05 நீங்கள் தசம் 1ஆல் பெருக்கணும்.
தசமல பெருக்கின்றது 10 பெருக்கியது 1.005 நியூட்டன். இயக்கத்தின் 22 செகண்டின் போது சி மீது மோட்டார் பிறக்கப்படும் விசையும் பருமனும் திசையும் யாவை? 22 செகண்ட்ல ஆர்முடுகள் கீழ் நோக்கியனா 22 செகண்ட்ல ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஆர்முடுகள் கீழ் நோக்கி அதே பருமன் தான் ஆர்முடுகள் தசம் 0.5 ms -2 பலம் அதே மாதிரி mg இங்கல f dash எடுப்போமே பல கீழ் நோக்கி f சமன் ma கீழ் நோக்கி f சமன் ma பல வரப்போது mg - f dash சமன் m into a f dash எவ்வளவு வரும் mg - ma m பொதுவாக எடுத்தா தசம் 1 g - a என்பது 10 - 0.05 0.1 into இது வரும் 9.95 உண்டு என பெருக்கினா 0.995 நியூட்டன். சி மீது மோட்டார் உயர்த்தத்தக்க உயர்ந்தபட்ச விசையும் பருமன் 1.2 நியூட்டன் என கொள்க. பகுதி சி ஓய்விலிருந்து தொடங்கி தசம் 5 செகண்ட் இவ்வுயர்ந்தபட்ச விசையின் கீழ் மேல் நோக்கி இயங்கும் எனில் அது எவ்வளவு தூரம் செல்லும்? அது மேக்சிமம் விசை தாராங்க. அது 4வது 4வது உயர் விசை 1.2 நியூட்டனா உயர் விசை 1.2 நியூட்டன். கேள்வி என்ன? தசம் 5 செகண்டிற்கு உயர்ந்தபட்ச விசையின் கீழ் மேல் நோக்கி இயங்கும் எனில் அது எவ்வளவு தூரம் மேல் எழுமன்னு கேட்குறாங்க. ரைட், அது மேல் நோக்கி f சமன் ma போட்டு ஆர்முடுகளை காணலாம். f சமன் ma f மேக்சிமம் 1.2 மைனஸ் தசம் 1 கிலோகிராம் என்பது 1 mg அது f மேக்சிமம் மைனஸ் mg சமன் m into a மேக்சிமம் மேல் நோக்கி. நீ பிறதெல்லாம் இது 1.2 mg வந்து 1 நியூட்டன் தசம் 1 கிலோகிராம் என்பதால் 100 கிராம் 1 நியூட்டன் m வந்து தசம் 1 தர a மேக்சிமம் எவ்வளோ இங்கே தசம் 2 இங்கே தசம் 1 0.2 0.1 ஆகவே a மேக்சிமம் 2 வரும் 2 ms -2 இதான் உயர் ஆர்முடுகள். இனி தசம் 5 செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு கேட்குறாங்க. இப்படி காணலாம். அப்போ மேல் நோக்கி s சமன் ut + ½ a t ஸ்கொயர் ut 0 ½ a வந்து 2 t வர்க்கம் t என்பது அரை செகண்ட் தசம் 5 செகண்ட் தானே. இப்போ t வர்க்கம் என்பது 1/4 சுருக்கி நான் 1/4 தசம் 2 மீட்டர் இதான் ஆன்சர். ஆனால் a பகுதி முழுவதுமே என்ன a பரிமாண இயக்கம் f சமன் ma போடுவதும் வரைஃபும் f சமன் ma போடுவது பிறகு இயக்க சமன்பாடில் போடுவது. சரியா? ஒரு a பகுதி முடிவடையதால ரைட். இனி b பகுதி பாருங்க. அதே மாதிரி யோசிங்க. இப்போ b பகுதி அப்புறம் c பகுதி அவ்வளோதான். நீங்கள் b பகுதியை பாருங்க. ரைட், அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்ததா பகுதி பியின் பகுதி சியுடன் சேர்ந்து மூட்டு 2 வட்டு நடைபெறும் ஒரு சுழற்சி. இப்படி இந்த இடத்துல நடைபெறுது சரிதானே. இதுதான் சியாய்ந்த இந்த பி 10 நடைபெறும் ஒரு சுழற்சியை கருதுட்டேன். பகுதி பியின் சியுடன் சேர்ந்த மூட்டு 2 வட்டு சுழற்சி. இது பி பகுதி. எட்டு இது 4 இது தசம் 5
இது t செகண்ட், இது 4. ரைட். ஒரு சுழற்சியை காட்டுது. ஒரு மூன்றில் உள்ள கோணவேக நேர வரைவு இச்சுழற்சியை காட்டுகின்றதா? இச்சுழற்சி இயக்கத்தின் போது பகுதியை நிலையாக பேணப்படுகின்றதென கொள்க. ஏ நிலையானதா? பிசி ஆகிய பகுதிகளை கொண்ட சேர்ந்த தொகுதியின் மூட்டு 2 அச்சுப்பட்டு சடத்துவ திருப்பம். இது முழு தொகுதியில தந்திக்கா எவ்வளோ சடத்துவ திருப்பம்? மூட்டு 2 பட்டு சடத்துவ திருப்பம் 0.01 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமா. ரைட். முதலாவது, ஒரு 3 காணப்படும் இயக்கத்தின் முதல் 4 செகண்ட்களின் போது பி மீது மோட்டார் பிறக்கப்படும் முறுக்கத்தை கணிக்க. முறுக்கத்தை கணிக்கணும்னா அல்ஃபா தேவைனா டோசமன் ஐ அல்ஃபா. முதல்ல அல்ஃபா கண்டுகொள்வோம். அல்ஃபா எவ்வளோ? 0.5 கீழ் 4 அப்போ எவ்வளோ? 0.125 ரேடியன் செகண்ட் -2. இனி டோசமன் ஐ அல்ஃபா I வந்து 0.01 alpha 0.125. இப்போ தசமானம் எடுத்தால் 1.25 எடுப்போம். இப்போ 1, 2, 3 10^3 நியூட்டன் மீட்டர். ஒரு 3 காணப்படும் இயக்கத்தை முதல் 4 செகண்ட் போது பி மீது மோட்டார் பிறக்கப்படும் முறுக்கத்தை காணிக்க. டோசமன் ஐ அல்ஃபா. அல்ஃபா காணணும். அல்ஃபா வந்து பாருங்க படித்திறன் 0.5 கீழ் 4. சரியா? 0.5 கீழ் 4. ஒரு 3 காணப்படும் டீட்டா செகண்ட் காலத்தின் போது பியின் கோண இடப்பெயர்ச்சியை கணிக்க. இப்போ கோண இடப்பெயர்ச்சி எப்படி? வேக நேர வரைஃபில பரப்பு இடப்பெயர்ச்சி மாறி கோண வேக நேர வரைஃபில பரப்பு கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி வரும். கோண வேக நேர வரைஃபில பரப்பு. இரண்டாவது கோண இடப்பெயர்ச்சி சமம் பரப்பு. கோண இடப்பெயர்ச்சி சமன் பரப்பு வரைஃபின் பரப்பளவு. அது வரும் அரை தர அடி 8 தர உயரம் 0.5 8 தர 0.5 4 4 கீழ் 2 2 அப்போ 2 ரேடியன். கோண இடப்பெயர்ச்சி அலகு முக்கியம் ரேடியன். மோட்டார் பிறக்கத்தக்க உயர்ந்தபட்ச முறுக்கத்தின் பருமன் 0.002 நியூட்டன் மீட்டர் எனின் பி ஆனது ஓய்விலிருந்து தொடங்கி 3.26 எனும் ஒரு கோண இடப்பெயர்ச்சியும் பின்னர் மீண்டும் ஓய்விற்கு வருவதற்கு இருக்கும் குறைந்தபட்ச நேரம் யாது? பொதுவாக எம்சிக்யூல வாரது மாதிரி. அப்ப குறைந்தபட்ச நேரம் அவசியம் என்ற அவர் உயர் ஆர்முடுகளை வைத்து உயர் அமர்முடுகள்ல வரணும். உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகள் வந்தால் தான் குறைந்தபட்ச நேரம் வரும். குறைந்தபட்ச நேரம். ரைட். அவங்களுக்கு அல்ஃபா காணலாம், அல்ஃபா மேக்சிமம் காணலாம். அல்ஃபா மேக்சிமம் ரெண்டுலையும் சமந்தானே. டோசவன் ஐ அல்ஃபாவோட அல்ஃபா மேக்சிமம் காணலாம். உயர் ஆர்முடுகள் அடைந்து உயர் அமர்முடுகள் அடைந்தால் தான் குறைந்த நேரம் வரும். இந்த பரப்பு சமனாய்க்கணும் 3.2 ரேடியனுக்கு. டோசவன் ஐ அல்ஃபா போட்டு அல்ஃபா காணுங்க. அது பிறகு இந்த ஒமேகா மேக்சிமம் காணுங்க. அது பிறகு வரைஃபில் போட்டால் டி வரும். பரப்பளவு சமப்படுத்தினா டி வரும். இந்த பரப்பளவு 3.2 ரேடியன். சேமா ரைட். பாருங்க, இதுல உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகளோட பயணித்தா தான் குறைந்த நேரம் வரும். உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகளுக்கு தான் குறைந்த நேரம் வரும். அந்த முடிவை பயன்படுத்தணும். உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகளுக்கு தான் குறைந்த நேரம் வரும். அப்ப நான் உயர் ஆர்முடுகளை கணிக்கணும். ஏன்னா உயர் ஆர்முடுகள் பீல மூன்றாவது ரைட். பட்டோ சமன் ஐ அல்ஃபால இது மேக்சிமம் இது மேக்சிமம். டோ மேக்சிமம் 0.002 ஐ வந்து 0.01 இன்ட்டு அல்ஃபா மேக்சிமம். அல்ஃபா மேக்சிமம் எவ்வளோ?
0.2 radian second minus 2. இனி இந்த ஒமேகாவுக்கு பதிலாக சொல்லலாம் பாருங்க. ஒமேகா பதிலாக சொல்லலாம் என்ன பாருங்க. ஆல்ஃபா மேக்சிமம் அடுத்த சமன் ஒமேகாவின் கீழ் t/2 ஒன்று வரும். t/2 ஆல்ஃபா கண்ட 0.2 இது 2 ஒமேகா ஓவர் டி பதினஞ்சு சொல்லலாம். எப்படி ஒமேகா சமன் தசம் 2 10 வரும். t/10 வருமே. t/10 ஒமேகாவுக்கு அல்ஃபா மேக்சிமம் என்ன பாருங்க கணிச்சிக்கிற அல்ஃபா மேக்சிமம் எவ்வளோ உயர் முறுக்கம் உள்ள போதும் உயர் ஆர்முடுகள் பெருக்கினா 0.2 வருது. அப்போ அல்ஃபா மேக்சிமம் அங்கே படித்திறனை வைத்தா படித்திறன் ஒமேகாவின் கீழ் t/2 ஒமேகாவின் கீழ் t/2 அல்ஃபா மேக்சிமம் 0.2 இந்த 2 மேலே போகும். 2 தசம் 10 ஒமேகா வந்து அப்போ t/10 சரியா. மிஸ்டேக் விட மாதிரி கையில் நீ என்ன செய்யலாம் எங்களுக்கு பரப்பை சாம்படுத்தலாம். இன்னொரு மெத்தடை மேய்க்கிறேன் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பரப்பு ரைட் இடப்பெயர்ச்சி கோண இடப்பெயர்ச்சி சமன் பரப்பு. கோண இடப்பெயர்ச்சி 3.2 பரப்பு வந்து அரை தர அடி டி இன்ட்டு ஒமேகா 3.2 அரை தர டி ஒமேகா t/10 பாருங்க. இது பெருக்கினா 6.4 2ஆல் பெருக்கினா 10ஆல் பெருக்கினா 64. அப்போ டி வர்க்கம் 64 அப்போ டி எவ்வளோ 8 செகண்ட். ரைட் இப்படி காணலாம். அல்ல ஹாஃப் எடுத்தும் காணலாம். ஹாஃப் எடுத்தா என்ன பாருங்க அல்ஃபா மேக்ஸ் கண்டிக்கிறேன். மெத்தட் 2 நான் தீட்டா சமன் ஒமேகா நாட் டி பிளஸ் ஹாஃப் அல்ஃபா டி ஸ்கொயர் பயன்படுத்துகிறேன். ஆரம்ப கோண வேகம் 0 தீட்டா அரைவாசியை கருது. அப்போ 1.6 ரேடியன் ஹாஃப் அல்ஃபா இங்கே ஆண்டோமே 0.2 இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ 2.2 வரும். பெருக்கினா டி வரைக்கும் 14 வரும். டி வந்து 4 செகண்ட் வரும். இது ஹாஃபுக்கா அரைவாசிக்கு இந்த ஹாஃபுக்கு 4 செகண்ட் இந்த ஹாஃபுக்கு 4 செகண்ட் மொத்தமாக 8 செகண்ட் வரும். அப்படியே எடுக்கலாமா. முதலாவது விலங்கு எடுத்துக்கணும். குறித்த இடப்பெயர்ச்சிக்கு இழிவு நேரம் வரணுமெண்டா என்ன நடக்கணும் உயர் ஆர்முடுகளோட பயணித்து உயர் அமர்முடுகளோட பயணிக்கணும். உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகள் வந்தால் தான் இழிவு நேரம் வரும். நேரம் இழிவாக இருக்கும். சரியா நேரம் இழிவாயிக்கும். குறைந்தபட்ச நேரம் தானே கேள்வி. அவர் 2 மெத்தடில் செஞ்சுக்க. ஒன்று அல்ஃபா மேக்சிமத்தை கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்புறம் படித்திறனை வைத்து ஒமேகா கண்டுபிடிக்கிற. அப்புறம் வரைசி மொத்த பரப்பை வைத்து டீயை கண்டுபிடிக்க. அல்லது ஹாஃபே கருது ஒரு ஹாஃபை கருது நேரத்தை கண்டு 2ஆல் பெருக்கலாம். அதான் மெத்தட் 2ல் செஞ்சுக்கிறேன். இப்போ டீட்டா 1 மாறிங்க அரைவாசியை கருதிக்கு மொத்தமாக 3.2 ரேடியன் அரைவாசி எடுத்தா 1.6 ரேடியன் 2 வரும். சி பகுதியை பாருங்க. இப்போது பகுதி ஏ ஆனது மூட்டு ஏ பற்றி சுயாதீனமாக சுழல விடப்பட்டால் பகுதி பி ஓவியலுக்கு தொடங்கி மூட்டு 2 பற்றி வலஞ்சுள்ள சுழலும் போது பகுதி ஏ எத்திசையில் சுழலும் போது விடைக்கான காரணங்களை தருக. அவர் சேர்ந்து இவரை ஃபிக்ஸா வச்சு இந்த பாருங்க ஃபிக்ஸா வச்சு இந்த இவரை சுழற்றப்பட்ட இது சுயாதீனமாக இருந்தா ரைட். இது எங்களை சுழலும் போது இவர் எங்களை சுழலுமான்னு கேட்குறாங்க. ரைட் ஆகவே எங்களுக்கு எங்களை கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். பீலேருந்து தொடங்கி மூட்டு வலஞ்சுள்ளே சுழலும் போது வலஞ்சுழி யாரு இவரனா இதில் கேட்காங்க. மூட்டு பி இது பற்றி வலஞ்சுழியா சுழலுதான். இப்படி மேலுக்கு இது பார்த்தா வலஞ்சுழி. இது இப்படி வலஞ்சுழியா சுழலுமாக இருந்தான். இப்படி வலஞ்சுழியா சுழலுமாக இருந்தா கோண உந்தம் காப்படையணும். எனவே ரைட் உதாரணத்துக்கு இவரில் கவனிக்கணும். இதில் இப்படி வலஞ்சுழி சுழற்சின்னு வந்தா மூட்டு பி பற்றி வலஞ்சுழி சுழற்சின்னு வந்தா
வலஞ்சுழியோட உந்தம் வருது கோணம் தான் காப்படையணும் எனவே இது இடஞ்சுழியா நகரும் அது இப்படி இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இது வலஞ்சுழியா மட்டும் நகரும் இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் வலஞ்சுழியா மட்டும் இது சுயாதீனமாயிருந்தா இது இப்படி வலஞ்சுழியா சொல்லும் போது இவரும் இடஞ்சுழியா போகும் இப்படி இவர் வலஞ்சுழியா வராது இவர் இடஞ்சுழியா போகும் இப்படி கோணம் தான் காப்படையணும் எனவே வலஞ்சுழி உந்தமனு கிடைக்குது இங்கே இடஞ்சுழி உந்தமண்டு வரும் சரியா இவர் இப்படி பாருங்க இது ஃபிக்ஸாக பிடிச்சி கொண்டு இருந்தால் கோணம் தான் காப்படையாது ஏன்னா புறமுறுக்க தொழிற்படும் போகும்போது அது மட்டும் போகும் சுயாதீனமாக இருந்தால் கோணம் தான் காப்படையணும் புறமுறுக்கம் தாக்காது எனவே கோணம் தான் காப்படையணும் எனவே இவர் இங்கே வரும்போது இவர் இப்படி இங்கே போவார் சரியா நான் தனித்தனியாக காட்டியேன் இவர் இங்கே வருவார் இவர் இங்கே போகும் இவர் வலஞ்சுழியா வரும் இவர் இடஞ்சுழியா போகும் சரியா கேள்வி வலஞ்சுழியா சுழற்றப்படின் எத்திசையில் சுழலும் அப்போ இப்படி வரும் இடஞ்சுழி உமது விடைக்கான காரணம் என்ன உண்டோ கோணம் தான் காப்படையணும் அல்லது ஏயினால் பியில் தொழிற்படும் முறுக்கத்திற்கு சமனும் எதிர்மான முறுக்கம் பியினால் ஏ மீது தொழிற்படும் பியினால் ஏ மீது தொழிற்படும் சரியா உண்டோ கோணம் தான் காப்படையணும் ரெண்டாவது ரீசனெல்லாம் இப்படி ஏயினால் பி மீது உள்ள முறுக்கத்துக்கு சமனும் எதிர்மான முறுக்கம் பியினால் ஏ மீது தொழிற்படும் அப்போ எதிரான முறுக்கம் என்பதால் எதிர் திசையில் சுழலணும் இவர் வலஞ்சுழியா இருந்தால் அவர் இடஞ்சுழி என்று வரும்